அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 28/3/2024 அன்னைக்கு வியாழக்கிழமை நிஃப்டி இண்டெக்ஸ், சென்செக்ஸ் இண்டெக்ஸ் இது ரெண்டுக்குமே இன்றைக்கி தான் எக்ஸ்பைரி. ஏன்னா நாளைக்கு லீவ் அப்படிங்கிறதுனால. அண்ட் பேங்க் நிஃப்டி இது மூணுக்குமே வந்து சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு மொருபோசு கேண்டிலுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கேண்டில், டவ்வில் பயங்கரமான ஒரு ரிவர்சல் கேண்டில். நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன் மார்க்கெட் ரிவர்சல்லாம் கிடையாதுங்க, கன்சால்டேட் தான் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ சேம் கன்சால்டேஷன் தான் இண்டிகேட் பண்ணியிருக்கு. ரெண்டாவது எஸ்என்பியுமே வந்து ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் போட்டிருக்கு. அண்ட் நாஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கீழே போயிருக்கு. பட் லேட்டில் வந்து நல்ல ஒரு ரிவர்சல் வந்து உங்களுக்கு வந்து மேலே முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலி யூஎஸ்ல வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு நாளைக்கு நைட்டு ஒரு டேட்டா வரப்போகுது. ரெண்டுமே கொஞ்சம் முக்கியமான டேட்டாஸ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கவரிங்னால கீழே வந்திருக்கு. ஸோ அந்த டேட்டாக்கு அப்புறம் தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட் மூவ் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க ஷார்ட் கவரிங் பண்ணிட்டாங்க. அவ்வளோவே. அண்ட் விக்ஸை பார்த்திங்க அப்படின்னா 3.5% விழுந்துச்சு. மார்க்கெட் மேலே போகுது, விக்ஸ் கீழே போகுது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, மார்க்கெட் பெருசெல்லாம் கீழே விழாது அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் தான். அடுத்து ஈஸோட 10 இயர் பாண்டியில் பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.19 முடிஞ்சு இப்போ வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து லைட்டாக ஏறி ஒரு 4.2 அப்படிங்கிற ரேஞ்சிலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு நேற்றே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கீழே டவுனுக்கு அப்புறம் நல்ல ஒரு ரைஸு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 81.8ங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறது நம்மளுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்தியன் ஏடிஆரை பற்றி பார்த்துக்கலாம். இந்தியன் ஏடிஆரில் ஐசிஐசி பேங்க் பாசிட்டிவ், இன்ஃபோசிஸ் பாசிட்டிவ், விப்ரோ பாசிட்டிவ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் 2% பாசிட்டிவ், எல்லாமே நல்லா பாசிட்டிவாக இருக்காங்க. இதே ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் எப்படி முடிஞ்சிருந்துச்சு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும்தான் 1% பாசிட்டிவாக இருந்துச்சு. மற்ற 2 பேர் இங்கே நெகட்டிவாக முடிச்சிருந்தாங்க. இங்கே நெகட்டிவாக முடிச்ச 2 பேர் இங்கே பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க அப்படின்னா எஸ், ஏடிஆர் ஆல்சோ இண்டிகேட்டிங் வெரி க்ரீன் சிக்னல், ஒரு பாசிட்டிவிட்டி தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம எஃப்ஐஐடி டேட்டாவை பார்த்துடலாம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஐயும் பை பண்ணியிருக்காங்க 2000 கோடிக்கு, டிஐயும் பை பண்ணியிருக்காங்க 1000 கோடிக்கு. ஸோ ஓவராலாக இவங்களும் வந்து பாசிட்டிவாக மாறிட்டாங்க. ஸோ ஆக மொத்தம் எல்லாமே பயங்கர பாசிட்டிவாக தான் இருக்குது இன்றைக்கி மார்னிங் ட்ரேடிங்க்கு. அடுத்து இப்போ வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் ஃப்ளாட்டு, எஸ்என்பி பயங்கர ஃப்ளாட்டு, நாஸ்டாக்கும் ஃப்ளாட்டு, 3 பேருமே ஃப்ளாட்டாக இருக்காங்க. அடுத்து வந்து யூரோப் வந்து பார்த்திங்கன்னா பல நாட்களையும் அவங்க ஃப்ளாட்டாக தான் இருக்காங்க, பெருசாக ஏறதும் இல்லை இறங்குறதும் இல்லை, இவங்களுமே ஃப்ளாட்டாக இருக்காங்க. அண்டு நிக்கி பார்த்திங்கன்னா இவன் மட்டும் டவுனாக இருக்கான் ஏஷியாவில். அண்ட் தைவான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பாசிட்டிவாக இருக்கான். அப்புறம் நம்ம கிஃப்ட் நிஃப்டியை பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு எல்லாமே பயங்கர பாசிட்டிவாக இருக்கிறதுனால கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவனை மட்டும்தாங்க என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பைரி, இன்றைக்கி 28ஆம் தேதி. ஆனால் நேற்று பார்த்தீங்களா இதோட ப்ரீமியம் பார்த்தீங்களா? ஸோ 123, 167, அப்போவுமே ஒரு 25 பாயிண்ட்டுக்கு பக்கமாக வந்து ப்ரீமியம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ வந்து இவன் 220 அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறான் அப்படின்னா ப்ராபப்ளி ஒரு 200 ரேஞ்சில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்டில் நேற்றத்தோட க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா 194 அப்படின்னு க்ளோஸ் ஆகிருக்கான். அதுலேருந்து நீங்கள் 220க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட்டு தான் கேப் அப் வருது. அதனால் இன்றைக்கி வந்து நான் கண்டிப்பாக கேப் அப்படின்னு சொல்லிடுவேன். அது வந்து 20 பாயிண்ட்டாகவும் இருக்கலாம், 100 பாயிண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ அதை மட்டும் இருந்தால் என்னால் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பிகாஸ் ஆஃப் த இந்த ப்ரீமியம் வந்து ரொம்ப அதிகமாக லிஃப்ட்டாக இருக்குது. எப்போவுமே இன்றைக்கி எக்ஸ்பைரி அப்படின்னா 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் தாங்க இருக்கும். நான் வந்து ரொம்ப அதிகமாக கட்டுறான், அதுதான் ஒரு காரணம். பட் நான் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவாகவே எடுத்துக்கிறேன். ஒரு மினிமம் ஒரு 50-60 பாயிண்ட் மாதிரி நான் கேப் அப் எடுத்துக்கிறேன். அடுத்து நேற்று வந்து நிஃப்டியில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ வெகு நாட்களுக்கு அப்புறமா நிஃப்டி வந்து நேற்று நல்லா மேலே R1க்கு மேலே ஓப்பன் ஆகி R2க்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. விச் மீன்ஸ் பையர்ஸ் வந்து கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவனால் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு நாள் தான், ஐ திங்க் ஒரு 2-3 நாள் ஓகே இங்கே பாருங்கள், இந்த நாள் தான் ஃபஸ்ட்டு R1 தாண்டி க்ளோஸ் வச்சது. அகைன் R1 தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கான், நேற்று முடியல. அண்ட் அகைன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா R2 தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கான். விச் மீன்ஸ் பையர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிறத இண்டிகேஷன். ப்ளஸ் விர்ஜின் சிபிஆரும் ஃபார்ம் ஆயிருக்கு வீக்லி சிபிஆர் கிட்ட. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு கன்சாலிடேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம வந்து டுமாரோ சிபிஆரை வச்சு சொல்லிடலாம் என்ன எந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் காட்டுது அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து டுமாரோ சிபிஆர் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பயங்கரமான நேரோ சிபிஆர் வந்திருக்குங்க இன்றைக்குமே. இந்த கன்சாலிடேஷன் எதிர்பார்த்தேன், பட் நேரோ சிபிஆர் வந்திருக்கு. இந்த நேரோ சிபிஆர்னால மார்க்கெட் வந்து ட்ரெண்டாக போகுது அப்படிங்கிறதான் இண்டிகேஷன். ஸோ இன்கேஸ் இன்றைக்கி வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது, R1க்கு மேலே தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் ஒரு ட்ரெண்டிங் மூவை போட்டு இது இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த லைன் வந்து வீக்லியோட R1 இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி ஒரு அப்சைட் ட்ரெண்டிங் டே தான் வந்து எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி மார்க்கெட் பெருசாக கீழே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் வந்தாலுமே நம்மளுடைய விர்ஜின் சிபிஆருங்கிறது இவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ ப்ராபப்ளி அது சிபிஆர்கிட்டயோ நேரோ சிபிஆருங்கிறனால சிபிஆர் ரிவர்சல் எடுக்கிறது கஷ்டம். பட் ஸ்டில் சில நேரங்களில் எடுத்தும் போயிருக்கு. ஸோ சிபிஆர் ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே எங்கேயாவது இல்லை வந்து இங்கே ஏதாவது எஸ்எம்ஏ இருந்துச்சுன்னா அங்கேருந்து ரிவர்ஸாக எப்படி மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே ஒழிய கீழே மார்க்கெட் வராது. இன்கேஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா இட் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இப்போது பை அண்ட் டிப்பில் இருக்குது.
இருக்குது. ஸோ டிப்புக்கு வந்துட்டு கண்டிப்பாக அவன் மேலே போயிடுவான். ஸோ நீங்கள் பார்த்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். நான் வந்து R1க்கு மேலே ஓப்பன் ஆனால் அப்படின்னு சொல்கிறேன். இன்கேஸ் மார்க்கெட் R1க்கு மேலே ஓப்பன் ஆகலை, ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகுது, இங்கே தான் 170 ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த 170 அவன் கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. ஸோ R1 தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். R2 உங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் செட்டப். நான் இன்றைக்கி வந்து சுத்தமாக பேரிஷாகவே இல்லை. ஸோ அண்டு ஈவன் தோ இது வந்து நேரோ சிபிஆர் இருந்தாலுமே இன்றைக்கி நான் ஒரு கன்சல்டேஷன் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். அடுத்து வந்து பேங்க் நிஃப்டிலையுமே நேற்று வந்து ஒரு விர்ஜின் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ இதுதான் நேற்றத்தோட சிபிஆர்னு வச்சுக்கோங்களேன். இருங்க நான் உங்களுக்கு நம்ம டெய்லியே போட்டு காமிச்சிடலாம், அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரியும். எஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நேற்றத்தோட சிபிஆர் பார்த்தீங்களா, இதுவுமே வெர்ஜின் சிபிஆர் தான். கரெக்டாக சிபிஆர் கிட்ட வந்துடுச்சு, ஆனால் டச் பண்ணல, திருப்பி மேலே போயிடுச்சு. ஸோ பேங்க் நிஃப்டிலுமே ஒரு வெர்ஜின் சிபிஆர் தான், நல்லா வந்து மேலே போயிருக்கு. ஸோ இதுவுமே பாருங்களேன், நிஃப்டியாச்சும் பரவாயில்ல, உங்களுக்கு அப்பப்போ R1 தாண்டி போனான். இவன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு நாள் தான் மேலே R1க்கு மேலே, பட் அந்த நாளுமே க்ளோசிங் பாருங்கள் கீழே R1 கீழே தான் வச்சான். ஸோ நேற்று தான் கம்ஃபர்டபுளாக அவன் வந்து R1க்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கான். அண்ட் லாஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்கில் ஒரு ஷார்ட் கவரிங் வந்துச்சு, பேங்க் நிஃப்டியும் பயங்கரமாக மேலே போச்சு. மேபி மந்த்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால இருக்கலாம், நல்லா மேலே போய் முடிச்சிருக்கிறான். ஸோ இவனுமே மேலே நல்ல பையில் தான் இருக்கிறான். அதனால் வந்து நான் பேங்க் நிஃப்டிலுமே சேம் பாசிட்டிவ் ட்ரேடை தான் வந்து இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ப்ளஸ் இன்கேஸ் அவன் வெர்ஜின் சிபிஆர் கிட்ட வரான் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து டுமாரோ சிபிஆர் வந்து ஆன் பண்ணி வச்சுருவோம். இதுலேயுமே எனக்கு ட்ரெண்டிங் டே தான் காமிக்குது. இன்றைக்கி வந்து நிஃப்டி ட்ரெண்ட் ஆகுதோ இல்லையோ, எனக்கு தெரிஞ்சு மேபி பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பல நாட்களில் அவன் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான். மேபி R1 தாண்டும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அப்சைட் கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே சமயத்தில் விர்ஜின் சிபிஆர் கிட்ட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ரொம்ப கம்மியாக தானே இருக்குது. உங்களுக்கு பாயிண்ட் வைஸ் பார்க்கும்போது நிஃப்டி கொஞ்சம் நல்லா மேலே இருந்தான், ஆனால் பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு மேலே இல்லை. ஸோ தட் அவன் வந்து இந்த மாதிரி விர்ஜின் சிபிஆர் கிட்டக்கு இது வரான் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். அதாவது S1 ரிவர்சல் R1 ட்ரெண்டிங். மோஸ்ட்லி வந்து நான் வந்து R1 ட்ரெண்டிங் தாங்க எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி R1க்கு மேலே வந்து நல்லா மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இதை நீங்கள் பார்த்துக்குங்க இந்த 2 இண்டெக்ஸ்லையுமே. அண்ட் சென்செக்ஸில் நான் நிஃப்டிக்கு என்ன சொன்னோன்னா சேம் அதே ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிடலாம். பெருசாக நீங்கள் வந்து எதுவும் மாற்ற தேவையில்லை. ஏன்னா இதுலேயுமே வந்து சிபிஆர் வந்து ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியமாக இருக்குங்க. எப்போவுமே வந்து நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ஃபாலோ பண்ணுவான். நிஃப்டியில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரோ சிபிஆர் வந்திருக்கு, ஆனால் சென்செக்ஸில் ஒரு வைடு சிபிஆர் வந்திருக்கிறது. பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனே ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்னோடய எல்லா ட்ரேட்ஸுமே வந்து நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் எடுப்பேன். பட் எனக்கு அது மட்டும்தான் புரியல. மேபி அதோட க்ளோசிங் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுனால இந்த சிபிஆர் இந்த மாதிரி வந்துடுதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இது வரைக்கும் நான் வந்து வேறு மாதிரி ஒரு சிபிஆரை பார்த்ததே இல்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து சென்செக்ஸுக்கும் நிஃப்டிக்கும் நான் வந்து கொஞ்சம் வேறு மாதிரியான சிபிஆரை பார்க்குறேன். பட் ஓகே, ஸோ நீங்கள் சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணாலுமே நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு R1க்கு மேலே போகும்போது ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற அந்த இது தான். இன்கேஸ் அவன் சிபிஆர் கிட்ட வந்தானா சிபிஆர் கிட்ட சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போயிடுவான். ஸோ இந்த 2 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் வந்து சென்செக்ஸ் நிஃப்டி ரெண்டுலேயுமே சொல்கிறேன், அதை பார்த்துக்குங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் வந்து இவன் வந்து ஒரு 10 பாயிண்ட் விழுந்திருக்கான். பட் ஸ்டில் நான் வந்து ஒரு மினிமம் ஒரு 50 பாயிண்ட்னாச்சும் கேப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொசிஷனெலாம் அனலைஸ் பண்ணிடலாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத. எஸ், நல்ல ஒரு கன்சாலிடேஷன். ஆனால் மேலே எல்லா இடத்துலையுமே விற்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 205 அப்படிங்கிற லெவலை டிசிசிவாக கிராஸ் பண்ணும்போது 300 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பாருங்களேன், பல விக்ஸ் வந்திருக்கு, ஒரு 2-3 விக்கு வந்திருக்கு. இந்த 205ங்கிற ரேஞ்சில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு விக்கு, இந்த இடத்துல ஒரு விக்கு. நேற்றுமே அந்த இடத்துக்கு தான் போயிட்டு கீழே வந்துட்டான். ஸோ 200 தாண்டுற பட்சத்தில் 200 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாகவே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஃபர்தராக மார்க்கெட் கீழே வராமல் மேலே இந்த R1 வீக்லி R1 இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 279 300 ரேஞ்சுக்கு போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நான் இன்றைக்கி மிகப்பெரிய ட்ரெண்டிங் டே எதிர்பார்க்கல. இவ்வளோ நாள் மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்குமே மார்க்கெட் மந்த்லி எக்ஸ்பைரி மேபி ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்டில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹையஸ்ட் பாயிண்ட்னா ஆல் டைம் ஹைலாம் கிடையாது. இந்த மந்தோட ஹையஸ்ட் பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ அதுவுமே மேலே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. சரி ஓகே, இந்த ரேஞ்செலாம் தாண்டி ஒரு 200க்கு மேலே முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ மார்க்கெட் வந்து அல்டிமேட்டாக ரொம்ப புல்லிஷாக தான் இருக்குது. இதுவுமே ஒரு கன்சாலிடேஷன் சைன் தான். ஸோ நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு, இப்போ கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் வர ஒரு பிரேக் அவுட் வந்து நல்ல ஒரு ரேலியை மேலே கொண்டு போகும். அதே மாதிரி நீங்கள் பேங்க் நிஃப்டியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவன் வந்து ஃபஸ்ட்லேருந்தே கன்சாலிடேட் தாங்க ஆகிட்டு இருக்கான். நிஃப்டி கூட கொஞ்சம் புல்லிஷாக மாறிட்டான். இது ஃபுல்லாகவே கன்சாலிடேட் சைன் தான். ப்ளஸ் நிஃப்டியில் வந்த அளவுக்கான ஒரு பாடி கூட இங்கே பேங்க் நிஃப்டியில் வரல, நீங்கள் அதையும் பார்க்கணும். ஸோ ப்ராபப்ளி அவன் எப்போ வந்து இந்த 47,700 தாண்டுறானோ அது வரைக்கும் தான் புல்லிஷ் அதுக்கப்புறம் தான் புல்லிஷ் ஆவான். அதே மாதிரி கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு 45,900 45,800ங்கிற ரேஞ்சை தாண்டினா தான் வந்து பேரிஷ் ஆவான். அதுக்குள்ளே அவன் வந்து கன்சாலிடேஷனுக்கு தான் வாய்ப்பு இருக்குது.
ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பொசிஷனல் அனாலிசிஸ். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் இன்றைக்கி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது யூடியூபில் இருக்கிறத ட்ரிகர் பண்ணி நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கும். தேங்க்யூ.